Hi friends, welcome to our video channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 2 அதில் ஏதிலி குருவிகள் அப்படிங்கிற ஒரு பாடலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். இயல் 2 ஏதிலி குருவிகள். நுழையும் முன் உயிர்களின் இருப்பை இயற்கை சூழலை முடிவு செய்கிறது. இயற்கைக்கும் மனிதருக்கும் இடையே தொப்புள் கொடி உறவாக அமைவது மழைத்துளி. சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்தும் கவிதையை அறிவோம் வாருங்கள். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும். கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள். மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அழகிய பெரியவன். சொல்லும் பொருளும் ஏதிலி அகதி மருகியது வருந்தியது. பாடலின் பொருள்: இப்போது குருவிகளையும் குருவிக்கூடுகளையும் பார்க்க இயலவில்லை. இப்போல்லாம் குருவியையும் குருவிக்கூடுகளையும் எங்கேயுமே பார்க்க முடியல. ஊரில் ஓடும் ஆற்றில் முன்பெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் புரண்டோடும். ஊரில் ஓடுற ஆற்றுல முன்னாடியெல்லாம் அடைமழை காலத்தில் நீர் நிறைய புரண்டோடும். ஆற்றின் கரைகளில் உயர்ந்த மரங்கள் இருக்கும். ஆற்றங்கரைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் உயர்ந்த மரங்கள், நிறைய மரங்கள்லாம் இருக்கும். பறவைகளின் குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். பறவைகளோட குரல்கள் சிட்டுக்குருவி கத்துறது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். செல்லும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவிகளின் புள்ளினால் ஆகிய வீடுகளாகிய கூடுகள் காற்றில் ஆடும். போகிற வழியெல்லாம் செல்கிற வழியெல்லாம் எங்கே பார்த்தாலும் தூக்கணாங்குருவியோட புல்லால் செஞ்ச வீடுகள், அந்த கூடுலாம் காற்றுலாம் மரத்தில் ஆடிக்கிட்டே இருக்கும். நிறைய இருக்கும் மரத்தில். அப்பெல்லாம் மூங்கில்களில் அமர்ந்திருக்கும் சிட்டுக்குருவிகள் ஓடும் நீரின் ஓசையோடு இணைந்து பாடும். மூங்கில் உட்கார்ந்துருக்கும் நிறைய சிட்டுக்குருவிகள்லாம் இந்த ஓடிக்கிட்டு இருக்க நீரோட சத்தத்தோட சேர்ந்து இதுவும் பாடும், சத்தம் போடும். மண்ணில் நீர் சுரந்து கொண்டிருந்த காலம் அது. மண்ணில் நீர் சுரந்துக்கிட்டே இருந்த காலம் அது. அப்போல்லாம் மண்ணில் தோண்டினாலே தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்த காலம் அது. இப்போது மரங்கள் வெட்டப்பட்டு விட்டன. வானம் பொய்த்து விட்டது. நிலமும் வருந்தியது. பறவைகள் எல்லாம் அகதிகளாக எங்கோ சென்று விட்டன. இப்போல்லாம் மரங்கள்லாம் எல்லா மரங்களையும் வெட்டிட்டாங்க. மரங்களே இல்லை. வானமும் பொய்த்துருச்சு. மழை அதிகமாக பெய்யறதில்ல. நிலமும் வருந்துருச்சு. பறவைகள் எல்லாம் அகதியாக எங்கோ போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி படித்து காட்டுறேன். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம் ஆற்றில் நீர் புரளும். கரையெல்லாம் நெடுமரங்கள் கரைகின்ற பறவை குரல்கள். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள் காற்றிலாடும் புல் வீடுகள். மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்டன மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின அழகிய பெரியவன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.